என்ன நடந்ததுன்னே தெரியாது உயிர் திறந்தவங்களுக்கு எல்லாம் இல்லையா, போயிட்டாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாது, போறவங்க எல்லாம் போயிட்டாங்க. இது அப்படி இருக்காது. இது அப்படி இருக்காது. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சே நடக்கும். எவ்வளவு தூரம் ஓட முடியும்? எங்க சுத்தினாலும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதானே ஓட முடியும். அது ஒட்டுமொத்தமா ஆட்டி படைக்கணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அது நம்மளால தாங்க முடியுமாங்கிறது தான். ஏன்னா இயற்கை பல வடிவத்துல எச்சரிக்கையில பாடம் நடத்தி முடிச்சிருச்சு. எப்ப இருந்து நடத்திக்கிட்டு இருக்கு? 94 வந்துச்சா சுனாமி? 2004 இருந்து நடத்திக்கிட்டு இருக்கு எச்சரிக்கை. சுனாமி வந்துச்சு, வெள்ளங்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னது வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, மறுபடி நிலச்சரிவு வெள்ளங்கள் வந்துச்சு, மூணாவதும் வெள்ளங்கள் வந்து திருநெல்வேலி சைடு இந்த சைடுகள்லாம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. மொத்தம் 5 முறை எச்சரிக்கை பண்ணியிருக்கு. இனி வந்து எச்சரிக்கை எல்லாம் இருக்காது, தாக்குதல் தான் இருக்கும். பிரபஞ்சம் முடிஞ்ச வரை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு ஏதோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ என்ன பண்றது, என் மேல நான் தூக்கி சமக்கேன், ஏதோ இருக்குது அதுக்காக இப்படின்னா இயற்கை அதுக்கு வந்து செவி சாய்க்கல, அவ்வளவுதான், அவங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சுங்கிறது மாதிரி அது இருக்கு. அது அந்த நிகழ்வு ஒண்ணு நமக்கு இதுல நடக்க ஆரம்பிச்சுட்டா எப்படி சொல்றது, நாடு அழிவுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதுல ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு பிறச்சு இருக்கிறவங்க தான் மறுபடி நாட்டை உருவாக்குவாங்கங்கிறது மாதிரி தான் இருக்கு. இது எப்படி இந்த ஜனங்களை புரிய வைக்கிறது, இவங்களுக்கு என்ன பண்றது? இவ்வளவு ஆணவத்துல இருக்கக்கூடாது மக்கள், கொடூரமான ஆணவ செயலாலேயே இருக்கிறாங்க. ஆனா பார்த்தா அதை ஒண்ணுமே செய்யாத மாதிரி அப்படியே இருக்காங்க. ரொம்ப கொடூரமான எண்ணங்கள், கொடூரமான செயல்பாடுகள், மனிதனுக்கு மனிதன் வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மையே இல்லாத அளவுக்கு ஒரு விரோத குணங்கள், உதவி மனப்பான்மைங்கிறதே சுத்தமாவே அறுத்து எடுத்தது மாதிரி இருக்கிறாங்க. ஒருத்தரை தூக்கி ஒருத்தரை கொண்டு போய் புதைச்சி நாம தூக்கி அவன் மேல ஏறி நடக்கணுங்கிறாங்க. புணத்து மேல நடக்கிறதுக்கு வந்துட்டாங்க. எப்படி பொண்ணு வெட்டி புதைச்சு போட்டுட்டு புணத்து மேல நடந்து நம்ம மேல ஏறி போயிடணுங்கிற மாதிரி இருக்காங்க. இதை எப்படி இயற்கையை பார்த்துட்டு இருக்கோம்? இயற்கை அதுக்காக இந்த பிரபஞ்சத்தை படைச்சு இவங்களை நடமாட விடல இல்லையா? இது வேற மாதிரில இருக்குது. அப்ப அந்த குணப்பாவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லுவோமாங்கிறத விட பாதிப்புக்கு ஏத்துக்கிற இடத்துலதான் இருக்கிறோம். என்ன கேட்டா, இப்ப இங்க யாராவது எங்களுக்கு ஒரு பிறவி வேணும்னு கேட்டா நான் சொல்லுவேன், இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிறவி கொடுங்கப்பான்னு கேளுங்கப்பான்னு சொல்லுவேன் நான். இடையில பிறந்துகிட்டு இதுல சிக்கிக்கிறாத அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். நெசமாலுமே பிறந்து முதல்ல சிக்கிக்கிட்டு கஷ்டப்படணுமா? இதெல்லாம் அவ்வளவு கொடூரமான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அது வர்றன்னைக்கு வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்படி இருக்கான் மனுஷன். என்ன கணக்குல இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால கணக்கு போட்டு பார்த்தா இது இந்த நிலைமை வாட்டுக்குள்ள எல்லாம் போறோம்ங்கிறது மாத்திரம் வருது. ஏன் இதை பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு கிடக்க? அவங்க அழியறதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க, மாண்டு மடிய போறோம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்காக வக்காலத்து பேசுறதுக்கோ இவங்களை வந்து எப்படி சொல்றது சமநிலையை உருவாக்கணுங்கிற எண்ணத்தவோ எடுத்துட்டு வரவன் வந்து ஏமாந்து போயிடுவான். இப்ப இந்த பரதேசியை ஏமாந்துருவேன் நானே. அப்படி சொல்ல போனா இப்ப ஏமாந்துட்டு தான் இருக்கிறங்கிற மாதிரிதான் இருக்கு.
இன்னும் நாளுக்கு நாள் அது பெருகும் இல்லையா? துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, சீர்திருத்தத்தை விட்டுட்டு அந்த சீரழிவுக்கு உண்டான வேலையை தான் அதிகப்படுத்தும். அப்பதானே போட்டு தள்ள முடியும். எல்லை மீறும் போது இன்னும் எல்லை மீறு, இதை செய், அதை செய், அதை செய், அதை செய், அதை தூண்டி விட்டு கடைசியா ஒரு ஆட்டத்தை போட்டு காலி பண்ணிடுவாங்க. அன்னைக்கு தான் தெரிய போகுது. அப்பவும் இவங்க தெரியுமா தெரியாம நாசமா போவாங்களான்னு தெரியல. ஆனா அந்த கட்டம் வந்ததுக்கு அப்புறம் 1-2 தப்பிச்சவன் தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இப்போ திடீர்னு தூங்கிக்கிட்டு இருக்கோம், நிலச்சரிவு வந்துடுது, போயிடுறாங்க. அவங்க போயிட்டாங்கப்பா, அவங்களுக்கு அப்படித்தான் சொல்லிடுறோம். பூகம்பம் வந்துச்சு, அந்நேரம் சிக்கினாங்க, போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றோம். வெள்ளத்துல சிக்கினவங்க போயிட்டாங்கன்னு சொல்றோம். இது பெருவாரி இப்ப நம்ம தூரமா இருக்கிறவங்க பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? இப்போ கொரோனாவே வந்துச்சு, இப்ப நம்ம பகுதியில எவ்வளவு பேரை நம்ம பார்த்துட்டோம் கஷ்டப்படுறவங்கள. விருதுநகர் மாவட்டத்துல பெரிய அளவுல பாதிப்பெல்லாம் இல்ல கொரோனாவில். சும்மா 1-2 அங்கங்க இருந்ததை தவிர அது கூட உயிர் இழப்பீடுங்கிறது ரொம்ப கம்மி விருதுநகர் மாவட்டம் எல்லாம். அப்ப நமக்கு என்ன தெரியும் அதை பத்தி? வெளியில நியூஸ் படிக்கிறது பேப்பர்ல தான் தெரிஞ்சிருப்போம். ஆனா பாதிப்பு இருக்கிற பகுதிக்கு தானே அது இருந்திருக்கும். ஆனா அவங்க மாறி இருக்கிறாங்களான்னா மாறல. அதை நேரடியா பார்த்த மக்கள் கூட அந்த மனநிலையிலிருந்து மனித குணத்துக்கு மாறி இருக்கிறாங்களான்னா மாற்றம் இல்லை. அப்ப என்ன செய்யும்? இதுக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வெளிநாடுகள் பூரா பெரிய பணம் படைச்ச நாடுகள்லாம் இன்னைக்கு தத்தளிக்குது. எல்லா நாடுமே பாத்தீங்கன்னா பாலைவனம் இருக்கிற நாட்டுல கூட வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்ய? புரியுதா? அது ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்படியே அடிச்சு 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 ஒரு கட்டத்துக்கு மேல இருக்கிறத கடைசியில அக்கினி தீ ஆட்டத்தை போட்டு கொளுத்திட்டு போறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 100 பேர் அக்கினியில வெந்து போறான் அப்படின்னா நம்ம எங்க ஓடி ஒளிய? அதுல யாருமே தப்பிக்க முடியாது. தப்பிக்கிறது ரொம்ப அரிதா தான் இருக்கும். அது ஒரு சுழல் மாதிரி தானே, அடிச்சு அது வாட்டுக்கு சூறாவளி மாதிரி அடிச்சு சுத்தி வரும். அதுல யாரெல்லாம் சிக்கிறாங்களோ எல்லாம் மடிஞ்சிரும். 1-2 அப்படி சைட்ல தப்பிச்சு விழுந்தது வேணா தப்பிக்கும். அது சின்ன வயசுகளா இருந்து தப்பிச்சிருந்தா ஏதோ ஒண்ணு, அப்ப கூட அதுகளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தா தான் ஏதாவது பண்ண முடியும், இல்லைன்னா அதுவும் பண்ண முடியாது. வயதானவங்க நடுத்தரமானவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது அப்போ இந்த ஜனங்கள் வந்து சும்மா போறாங்களே தவிர, இந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், அங்க பாத யாத்திரை போறேன், இங்க பாத யாத்திரை போறேன்னு போறாங்களே தவிர அதுல உண்மையான நிகழ்வு இருக்கானா இல்ல. ஒட்டுமொத்தமா இயற்கையை ஏமாத்துறாங்க. இறைவன் பேரை வச்சு இயற்கைய மனுஷன் இவ்வளவு கொடூரமா ஏமாத்துவோம்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா ஏமாத்துறாங்க. காரணம் என்னன்னா, யாருக்குமே இது எதுவுமே தெரியாது நம்ம செய்யறதெல்லாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்திட்டையும் தலை விரிச்சு ஆடுது. நாம செய்யறத யாராவது பார்த்தா தானே. இப்ப இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி அங்கங்க கேமரா மாட்டி வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த தேசத்துக்கும் கேமரா மேல இருந்து அவன் மாட்டி வச்சிருக்காங்கிறத இவங்க மறந்துடுறாங்க. அந்த கேமராவில் நம்ம தப்பிக்க முடியுமான்னு கூட இவங்க நினைச்சு பார்க்கல. ஆனா தப்பிச்சிருவோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல பிரபஞ்சத்துல நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்பாட்டோட தன்மையோட பயணம் பண்ணல அப்படின்னால் வாழ்ந்து பயணிக்கிறது ரொம்ப கடினம்.